ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 1/8/2024 வியாழக்கிழமை. ஆடி 16 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. பிறமொழி பேசும் மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். சூழ்நிலைக்கேற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பலதரப்பட்ட விஷயங்களால் மனதில் அமைதியின்மை உருவாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். சாந்தம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அஸ்வினி ஆதரவான நாள். பரணி ஆர்வம் ஏற்படும். கிருத்திகை அமைதியின்மை உருவாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உருவாகும். வியாபாரத்தில் வேலையாட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். கிருத்திகை புரிதல்கள் உருவாகும். ரோகிணி மதிப்பு மேம்படும். மிருகசிரீட்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். மிருகசிரீட்சம் குழப்பங்கள் குறையும். திருவாதிரை தடைகள் மறையும். புனர்பூசம் கவனம் வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் உண்மை நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் பணி நிமித்தமான செயல்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. செயல்பாடுகளில் சுதந்திர போக்கு மேம்படும். எதிர்பாராத சில விரயங்கள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். கவலைகள் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் புரிதல்கள் உருவாகும். பூசம் விட்டு கொடுத்து செல்லவும். ஆயில்யம் நெருக்கடிகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். இணையத்துறைகளில் மாற்றம் ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். மறுமணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். சுபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் புத்துணர்ச்சியான நாள். பூரம் மாற்றம் ஏற்படும். உத்திரம் வரவுகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் உருவாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிறமொழி சார்ந்த மக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும். உத்தியோக ரீதியாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். விருத்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் லாபம் உருவாகும். ஹஸ்தம் நெருக்கடிகள் அதிகரிக்கும். சித்திரை சாதகமான நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் அமையும். அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி உருவாகும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கும். பாராட்டுக்கள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஒத்துழைப்பான நாள். சுவாதி அனுபவம் ஏற்படும். விசாகம் உதவிகள் கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு உடன் இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். எளிமையான பணிகளில் தாமதங்கள் ஏற்படும்.
கலைப்பொருட்களில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். குழந்தைகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். ரசனையில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் அனுபவம் கிடைக்கும். அனுஷம் அலைச்சல்கள் ஏற்படும். கேட்டை கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்தில் புரிதல்கள் உருவாகும். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனை சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். மூலம் மாற்றம் பிறக்கும். பூராடம் புரிதல்கள் உருவாகும். உத்ராடம் சாதகமான நாள். மகர ராசி அன்பர்களுக்கு விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். இடம்பெயர்வது சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும். குறுகிய பயணத்தால் புதிய வாய்ப்புகள் அமையும். உடன் பிறந்தவர்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வாரிசுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நம்பிக்கை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்ராடம் எண்ணங்கள் மேம்படும். திருவோணம் அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நம்பிக்கை பிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்துவீர்கள். வரவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படுவீர்கள். இலக்கிய பணிகளில் கற்பனை வளம் மேம்படும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் மாற்றங்கள் உருவாகும். பூரட்டாதி கற்பனை மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவிதமான ஏக்கம் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உருவாகும். வாசனை திரவியம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி குழப்பங்கள் மறையும். ரேவதி ஆர்வம் ஏற்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.